Om Namah Shivaya, Om Namah Shivaya, Hare Hare Bole Namah Shivaya, Namah Shivaya, Om Namah Shivaya. ஓம் நமச்சிவாய. இப்போ பெரிய கருப்பண சாமி, சின்ன கருப்பண சாமி அப்படி அவங்களுடைய வரலாறத்தை உங்களுக்கு நான் சொல்ல வர்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நாங்கள் அண்ணன் 3 பேர் அவங்க மேற்க பிழைக்க போனவங்க. அங்கே பிறந்தது மேனாடு. அப்படி மேனாட்டில் 3 பேர் அன்னைமார் தம்பிமார்களும் அவங்க பொண்டாட்டிமார்களும் அங்கே பஞ்சம் பிழைக்க கீழ்நாட்டுக்கு வர்றாங்க. அப்படி கீழ்நாட்டுக்கு வரும் காலத்தில் அப்போ காடு கரைகளை குச்சி குட்டி வெட்டித்த ஊரில் பொடி சட்டி வெட்டி பின்னித்த நாங்கள் கஞ்சி குடிக்கணும். அப்படி பொட்டி சட்டி பின்னி கஞ்சி குடிச்சிக்கிட்டு அந்த பொம்பளாமாருக்கு 3 பேரும் வரும்போது எங்களுக்கு பாப்பாச்சி அம்மா எங்களுக்கு எங்கள் பாட்டி ஆடின சாமி எங்கள் அப்பத்தா அவதே கூட இருக்கா. அவளை வச்சுக்கிட்டு நாங்கள் பொட்டி மரம் கட்டி கஞ்சி குடிச்சிக்கிட்டு இந்த கிளவியை கஞ்சி குடிக்கிட்டு உங்களுக்கு கிளவிகளை கையில் குடிச்சிட்டு வர்றாங்க. அப்படி வரும்போது எங்களுக்கு ஒரு அரமையில் எங்கள் 3 பேருக்கு வேலை கிடைக்கும். நாங்கள் விசாரிக்கும் போது அரமனையில் இங்கே ஒரு வேலையை பாருங்கப்பா, அரமனையில் வேலையை பார்த்துங்களா இருங்கப்பான்னு சொல்லி எங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க. அப்படி அடைக்கலம் கொடுக்கும்போது அண்ணன் தம்பி 3 பேருமே அங்கே அடைக்கலம் பண்ணிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தா. அப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் என்ன தம்பி நீங்கள் சும்மா தான் இருக்கா, நம்ம அப்படியே ஆத்தாக்கரை பக்கம் போய் ஒரு குச்சி வச்சு வெட்டிட்டு வந்துடுவோம்டா, கிளவியில் கூட்டு போவோம்டான்னு சொல்லிட்டு 3 கிளவியில் கூப்பிட்டு குச்சி வெட்ட போகிறோம். குச்சி வெட்ட போகும்போது ஆற்றுக்குள்ளே இறங்கிட்டாங்க. இறங்கி குச்சி வெட்ட போகிறாங்க. இறங்கும்போது அன்னை முன்னாடி கிளவி வேகமாக ஓடியாடா. அப்படி வேகமாக ஓடியாடவுமே ஏடா இருங்கடா, தம்பி இருங்கடா, என்னடா ஆத்தா ஓடி வந்துருக்கா அப்படின்னு சொல்லி கிளவி ஓடி வந்துட்டு இருக்காடா அப்படின்னு சொல்லி தம்பியில் கூப்பிட்டு அண்ணன் நிறுத்துறாரு. நிறுத்தும் போது கிளவி இலை நிலுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது என்னத்தானே கேட்கும்போது அங்கே வாருங்கடா, ஆத்திர கரை ஒருங்கி பெட்டி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல கேட்டு பார்க்குறாங்க. பெட்டி வந்துக்கிட்டு இருக்கு. என்னத்தா பெட்டியை காட்டுறேன்னு கேட்கும்போது மேற்க மலையாச்சேன் கொடி செலுத்த முடியாமல் பெரிய கருப்பே சின்ன கருப்புன்னு கொடி செலுத்த முடியாமல் வலச குடையில் கட்டி ஆற்றுக்குடிக்கு போட்டான்டா, அண்ணன் 23 பேரும் பெட்டிக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்கடா அப்படின்னு சொல்ல அப்போ என்னத்தான் செய்யலாம்னு கேட்டால் பெட்டி எடுக்கப்பா சாமி நமக்கு சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கிளவி சொல்கிறா. பாப்பாட்டி சொல்கிறா. அப்போ நான் போய் பெட்டியை தூக்குறோம். பெட்டியை தூக்கிட்டு கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்ததுமே அண்ணன் தூக்கி வர்றாரு. அண்ணன் கையில் ஏறிக்கிட்டார் கருப்பே. அண்ணன் கையில் ஏறிக்கிட்டதுமே அவர் குதி வளர்ந்தாங்க. அதை ஆனந்த சந்தோஷத்தில் என் தங்கச்சிமார்கிட்ட சேர்ட்டேன்னு சொல்லிட்டு நான் கருப்பை பெரிய கருப்பி சின்ன கருப்பி வந்திருக்கேன்ப்பா, நான் கரெக்டாக இருக்க வந்திருக்கேன். உங்கள் புள்ள வீட்டில் காப்பாற்றி வம்ச வழியில் பெருக்கி தரம்னா எங்களை குடி சுற்றி கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி கையில் சேர்ந்துட்டார். அப்போ எங்களுக்கு குடியிருக்க வீடு கிடையாது. குடியிருக்க வீடில் தங்கமரம் கிடையாது. நாங்கள் அரமனையில் தான் போய் பிழைச்சாங்கணுமே அப்படின்ட்டு அரமனையில் கொண்டு போய் சாமியை கொண்டு போய் செம்தாட்டு கட்டி சாமி ஒரு இடத்துல நாங்கள் வச்சுட்டு ஏதோ கொஞ்சம் காலம் அரமனையில் கஞ்சி குடிச்சு பிழைச்சிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு அரமனை விட்டு நாங்கள் வெளியாற ஆகும்போது அங்கே பெட்டியை அரமனையில் வச்சுட்டு நாங்கள் பாப்பாச்சி அம்மனோட கீழே எங்களுக்கு புள்ள ஊட்டியில் ஆகி போச்சு. நாங்களும் இருக்க வீடு வாசல் 4 புள்ள ஊட்டில் ஆகி நல்லபடியாகி இப்போ ஒரு குடும்பம் கூட்டமாக சேரும் காலத்துகளில் அப்போ எங்களுக்கு என்ன சம்பவம் அந்த இடத்துல நடந்து போச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே பார்த்தீங்கன்னாக்க பொண்ணு ஒரு சீனுக்கு போகிறேன். பேய் பிசாசம் பிடிச்சி ஆட்டிக்கிட்டு நொடியை ஆட்டி பிடிச்சி அம்பலத்தில் உண்டாக்குது. அப்போ அம்பலத்தில் உண்டாக்கும் போது எங்களுக்கு கருப்பனை நாங்கள் அங்கே வச்ச ஞாபகமே எங்கள் பாட்டைமார் 5 பேருக்கு 3 பேருக்கு தெரியலை. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாப்பாச்சி தான் சொல்கிறேன், எல்லாம் பெட்டியை கொண்டு போய் அரமனையில் கொண்டு போய் வச்சுட்டு விட்டீங்க, பிரிமனை கொண்டு போய் வச்சுட்டு விட்டீங்க, சாமி அங்கே இருக்குது, கருப்பை வந்தால் தாண்டா பேய் விசாசம் ஓட்டி அடைக்க முடியும்னு சொல்லி பாப்பாட்டி சொல்ல அதான் நாங்கள் சராசரி மனுஷங்க நாங்கள் எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்க தம்பி அண்ணன் நொண்டியிருக்காண்டா, நொண்டிக்கிறப்பனை போய் தள்ளிட்டு வந்துடுவான்னு சொல்லும்போது நொண்டி இறங்கி அந்த காலத்து பாட்டை மேலே நொண்டி இறங்கி என்ன பண்ணிட்டாரு, நான் எடுத்து வரேன்டா அன்னைமார் எல்லாத்தையும் நான் அடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நொண்டி கடை நொண்டி சோனியை வந்துட்டாங்க. நொண்டி சோனை அப்போ அந்த அரமனைக்கு போகிறாங்க. நொண்டி சோனை முன்னோடு கருப்பு பாப்பாச்சி அம்மா கூப்பிட்டுக்கிட்டு போகிறாங்க. இப்படி இவங்க 4 பேருக்கு பின் தெய்வம் பாப்பாச்சி அம்மா கூட போய்கிட்டு இருக்கு, நொண்டி சோனையும் போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய் அந்த அரமனைக்கு போயிட்டோம். அரமனைக்கு போனோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அரமனைக்குள்ளே போக முடியலை. ஏன் போக முடியல, காவல்னு சொன்னால் காவலை தாண்டி உள்ளே போக முடியாது. அப்போ பாப்பாத்திட்டா நாங்கள் போய்க்கலாம். பாப்பாச்சி அம்மா என்னம்மா அப்படின்னு சொல்லும்போது அண்ணன் நொண்டி அடிச்சுடுவாண்டா போடா அப்படின்ட்டாரு. அதே மாதிரி நொண்டி சோனியை வச்சு போகும்போது உள்ளே போனதுமே அடிவாரத்தோட பிச்சை எடுத்து வந்துட்டாங்க. பெட்டி வந்துருச்சு, கைக்கு வந்துருச்சு, தூக்கிட்டு வந்ததுமே எங்கப்பா வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நம்ம பூர்ணாக்கிமிட்டி மந்தைன்னு சொல்லக்கூடாது, கிராமம். அதே எங்களுக்கு தான் கிராமம். அங்கே தான் நாங்கள் மக்களை ஒன்று கூடி நாங்கள் பிறந்த மண்ணா அதாகி போச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க கத்தாழை காடு. அதை கத்தாழை காடு சுத்தம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பெட்டி வச்சு நாங்கள் சாமியை வழிமுறை கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். கற்பூரம் கும்பிடாமல் கருப்பு இறங்கிட்டார்.
இறங்கி அடித்து பேய் விசாசுகளை ஓட்டி நோய்களை தீர்த்து வச்ச குதிகுலமாக மக்களுக்கு அப்புறம் அடித்து புரட்டி பேய் விசாசத்தோட பிச்சு தலைவர கால வரை பிச்சுக்கிட்டு ஓனேன். மக்களுக்கு எல்லையில்லாத சந்தோஷத்தை கொண்டாந்து கொடுத்தாங்க இருப்பேன். அப்படி சந்தோஷத்தை கொடுத்து கொண்டாடி வந்த தெய்வத்தை இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் நல்ல முறையாக கும்பிட்டுக்கிறோம். இன்றைக்கி ஆணுக்கு ஆணு பெண்ணுக்கு பெண்ணு இப்போ மக்கள் மருந்துகளை பெருக்கி கொடுத்து இன்றைக்கி எந்த வகை எந்த கோளாறு வச்சு இல்லாமல் நல்ல முறையாக கொண்டாடி எங்களை வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பேற்பட்ட சாமியத்தை இன்றைக்கி மதுரை பார்த்தீங்கன்னாக்கா மதுரை வாடிப்பட்டி நம்ம பூநாய்க்கும்பட்டி வந்த கிராமத்தில் வச்சுட்டு நீங்கள் அந்த சாமியை கும்பிட்டுக்கிறோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கோயில் கட்டி நல்லா அழகாலமாக சாமியை கும்பிட்டு இன்றைக்கி வருஷம் பெட்டி எடுத்து நல்ல வரையாக கும்பிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இது எங்கள் பெரிய அருப்பு சாமியுடைய வரலாறு. அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து வந்த சாமி இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 500 ஆண்டு ஆகிப்போச்சு. இந்த 500 ஆண்டுக்கு அப்புறமும் இன்றைக்கி வளமையான கோயில் இன்றைக்கி அந்த இடத்துல உருவாகி இன்றைக்கி எல்லா மக்களுக்கும் கையெடுத்து கும்பிடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி என் கருப்பே பெரிய அருப்பு சின்ன கருப்பே ஐயா 21 தெய்வமும் உட்காந்து எல்லா பேத்துக்கும் இன்றைக்கி அள்ளி கொடுத்து நல்ல செல்வாக்கியத்தை கொடுத்து வச்சுருக்கு. அந்த மாதிரி சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லணும்னு கடமைப்பட்டேன். உங்களுக்கு சொல்லிட்டேன். யாருமே முக்கியமாக முன்னோர்கள் தேடி கொடுத்தது நம்ம குலதெய்வம். அந்த குலதெய்வத்தை முன்னோர்கள் கொண்டு செலுத்த வந்த வழிவாகனையை பின்பற்றி குலதெய்வத்துக்கிட்ட நீங்கள் நல்ல முறையாக நீங்கள் கையெடுத்து கும்பிட்டு அந்த கற்பனுடைய அனுக்கிரகத்தை நீங்கள் விடாமல் கையெடுத்து கும்பிட்டு வந்தீங்கனாலும் போதும். வசதி வாய்ப்பு கிடச்சிருக்கு தெய்வத்தை விட்டுருன்னு நினைக்காதீங்க. வசதி வாய்ப்பு இருந்தாலும் இல்லைன்னாலும் கூட குலதெய்வமையை நீங்கள் மறக்காமல் இருந்து கும்பிட்டாலே உங்கள் சஞ்சலத்தை மட்டும் இல்லை உங்கள் கவலைகளை போகக்கூடிய அளவுக்கு அவர் முன்காலம் நிற்பார். இது இங்கே நல்லபடியாக நீங்கள் வழி நடத்தலாம். நல்லபடியாக குலசாமியை கும்பிட்டீங்கன்னா பிள்ளி சுழியம் காத்துக்கிறப்ப எதுவும் கூட நாளாது. ஏன்னா தெய்வம் அதுதான் நம்மளை காப்பாற்ற வரக்கூடியது. பிள்ளைகளுக்கு ஒரு சொரணம் வந்தால் பிள்ளைகளை காப்பாற்ற கூப்பிட்டு எடுத்து கொண்டியாந்துடும். இருக்குன்னு சொல்லி கும்பிடுங்க. இல்லாமையை காப்பாற்றி கூட அறியாமையை மாற்றி அமைச்சு விட்றோம். இதே குலசாமி. இந்த குலசாமி நீங்கள் வழிபட்டிங்கன்னா நல்ல சுகத்தை கொடுத்து அள்ளி கொடுத்து அதிகாரத்தை கொடுக்கும். கும்பிடுங்க, நல்லா கும்பிடுங்க, ஆடுங்க பாடுங்க, நல்லா கொண்டாடுங்க. கும்பிட்டு நீங்கள் வழிபடுங்க, நல்லா இருப்பீங்க. வணக்கம்.